இது ஏமா இத்த ஒண்ணு சரியா பெற்றுக்க கூடாதம்மா நீ இது இந்த லட்சத்துல பெற்றுக்கணும். மாமா அம்மா இவர்தான் மாமாவா? இல்லப்பா எங்களை மாதிரியா இருக்காருப்பா. இல்ல சித்தப்பா ஆகுது மாமா காயில இருந்து தான் சாப்பிட்டுங்கிறீங்களா ஒன்னு ஆகுது மாமா மாமா. நீ எங்கன்னா பால் இந்த போய் குடிமா, வேற வழி கிடையாது உனக்கு. தங்கச்சி அண்ணா இருவரும் சந்தோஷமாக வாழ்ந்தோம். சின்னத்தின் வயது முதல் கொண்டு முத்துக்கு முத்தாக அண்ணன் தங்கை பிறந்து வந்தோம். அன்பாலே வளர்ந்து வந்தோம். முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தங்கை பிறந்து வந்தோம். அன்னைக்கு கண்ணாக அன்பாலே வளர்ந்து வந்தோம். பொண்ணுக்குள் பொண்ணாக தாயாரும் படித்ததில்லை, தந்தை முகம் பார்த்ததில்லை, தாலாட்டு கேட்டதில்லை, ஒரு பாட்டு வந்ததில்லை. தாயாரும் படித்ததில்லை, தந்தை முகம் பார்த்ததில்லை, தாலாட்டு கேட்டதில்லை, ஒரு பாட்டு வந்ததில்லை. தானாக வளர்ந்து வந்தார் தங்கமாக வளர்ந்த தங்கை, தானாக வளர்ந்து வந்தார் தங்கமாக வளர்ந்த தங்கை, தானாக வளர்ந்து வந்தார் தங்கமாக வளர்ந்த தங்கை. ஒன்றுபட்ட இதயத்திலே ஒரு நாளும் பிரிவு இல்லை, ஒன்றுபட்ட இதயத்திலே ஒரு நாளும் பிரிவு இல்லை. அண்ணன் சொல்ல வார்த்தை எல்லாம் வேதம் என்னும் தங்கை உள்ளும், அன்னை என வாழ்ந்த அண்ணன் சொல்ல வார்த்தை எல்லாம் வேதம் என்னும் தங்கை உள்ளும், அன்னை என வாழ்ந்த உள்ளும், தெய்வம் என காவல் கொள்ளும். தானாக படித்து வந்தார் தங்கமாக வளர்ந்த தங்கை, தங்கமாக வளர்ந்த தங்கை, தானாக படித்து வந்தார் தங்கமாக வளர்ந்த தங்கை. ஒன்றுபட்ட இதயத்திலே ஒரு நாளும் பிரிவு இல்லை, ஒன்றுபட்ட இதயத்திலே ஒரு நாளும் பிரிவு இல்லை. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம். ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா, நந்திக்கால் மண்டபம் சொந்தமடா. ராஜாக்கள் மாளிகையில் காணாத இன்பமடா, ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா, நந்திக்கால் மண்டபம் சொந்தமடா. ரோஜாவின் இதைகளை போல் தீராத வாசமடா, ரோஜாவின் இதைகளை போல் தீராத வாசமடா, ரோஜாவின் இதைகளை போல் தீராத வாசமடா. நூறாண்டு வாழ வைக்கும் மாறாத பாசமடா, நூறாண்டு வாழ வைக்கும் மாறாத பாசமடா. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு
தங்கச்சி. அண்ணா சின்னஞ்சிறு வயது முதல் கொண்டு இருவரும் சந்தோஷமாக வாழ்ந்தோம். பிரிவு என்பதே கிடையாது இருவருக்கும். ஆகையால் 12 ஆண்டுகளாக காட்சிமா நாட்டிலே மழை இல்லாத காரணத்தினாலே பஞ்சம் நிலவி விட்டது அண்ணா என்று காட்சிமா நாட்டை விடுத்து வடமாமதை ஓடோடி வந்தாய் அண்ணனை பார்க்க வேண்டும் என்பதற்காக. ஆமாம் அண்ணா. ஆனால் தங்கா, அண்ணா நான் வேட்டையை பாதியிலே நிறுத்தி விட்டால் நாட்டு மக்கள் என்னை பார்த்து நகைப்பார்கள். இதற்காக தங்கையினுடைய பாத்திரத்திற்கு கட்டுப்பட்டு என் நாட்டு மன்னன் வேட்டையை பாதியிலே நிறுத்தி விட்டான் என்று சொல்லி என்னை பார்த்து நகைப்பார்கள். மன்னன் என்றால் எப்படி இருக்கணுமா தெரியுமா? மக்களுடைய சேவகனாக இருக்க வேண்டும். இவன் தான் மன்னன். வேலைக்காரனா இருக்கணுமா? மக்கள் தான் வேலைக்காரனாகிறான். ஆட்சியில் இருக்கிறவங்க தான் காலாட்டி நிற்கிறாங்க. நான் யாருன்னு குறிப்பிட்டு சொல்ல, பொதுப்படியா சொல்றேன். அதுக்கப்புறம் நீங்க பாட்டுன்னு நீங்க வேற மாதிரி இது பண்ணிட்டு போறீங்க. அது மாதிரி என்னெல்லாம் எனக்கு கிடையாது. அதுக்காக தான் சொல்ல வந்தேன். யாருக்கா? உனக்கா? வீட்டுல பத்துக்குன்னு தூங்கத்தானே வந்து என் உடல ஊறி வாயில ஊறிக்கிறேன். சரி சரி இரு. அப்படி என்றால் நான் வேட்டியை பாதியை நிறுத்தி விட்டால் நாட்டு மக்கள் என்னை பார்த்து நகைப்பார்கள். ஆகையால் தாயை போல பாவிக்கக்கூடியவள் உடைய அண்ணி அலங்காரம் இருக்கின்றால் அங்கு சென்று உணவை அருந்திவிடு. குழந்தைங்கன்னா மொத்தம் இந்த பாரு, ஒன்னுக்கு சோறு போடுவா, ஒன்னுக்கு போட மாட்டேன் போல. பத்தியா இது எப்படி இது பாரு, இது எல்லாம் பூச்சி குடிச்சு மாரி. என் பெரிய பையன் பச்சனை எப்படி இருக்கான் பச்சனா? அவருக்கு ஆர்எஸ் புட்டியில போச்சு. புட்டியில போட்டு ஊட்டி விடு குடிச்சு நடக்கும். சரி போட ராஜா, போடா போடா. நம்ம உணவுனா உணவு நிப்பல இங்க கிடைக்காது. நிப்போ தங்கச்சி என்ன தங்க அடி கற்புடைய மங்க எனது தங்க கற்புடைய எனது மங்க அலங்காரி உன்னை கண்டார் அன்புடன் உபசரிப்பாலம்மா. தலம் காக்கும் நமது வீடு நீ தாராளமா செல்வா. நான் வளப்புரித்து வேட்டையாடி பண்புடன் வருகின்றேன் அம்மா. அண்ணா தங்கச்சி தாயை போல பாவிக்கக்கூடியவங்களுடைய அண்ணி அலங்கார். சின்ன குழந்தையில இருந்து உன்னை வளர்த்தது அவங்க தான். ஆமண்ணா. மார் மேல தோல் மேல தூக்கி வச்சிருந்தவங்க அவங்க தான். ஆமண்ணா. ஆகினால 12 ஆண்டுகளாக மழை இல்லாத காரணத்தினால பஞ்சம் நிலவி விட்டதை ஓடோடி வந்து விட்டோமே, நாம் எங்கு செல்வோம் என்ற மன வருத்தம் மட்டும் உனக்கு இருக்கக்கூடாது. நீ வந்துட்ட, அண்ணனை தேடி வந்துட்ட. இந்த அண்ணன் எப்போதும் கைவிட மாட்டா. தாயை போல பாவிக்கக்கூடிய அண்ணி அலங்காரி இருக்கிறார். உணவை அறிந்து விட்டு ஓய்வு ஏடு. அதான் சொல்லுவாங்க பெரியவங்க, பகல் கனவு பலிக்காதுன்னு சொல்லுவாங்க. என்ன ஒரு விஷயம்னா, இறைவன் போட்ட கணக்கை யாராலும் மாற்றி அமைக்க முடியவே முடியாது. இதை விட இன்னொரு விஷயம் இருங்க, கர்மான்னு ஒண்ணு உண்டு. கர்மானா என்ன நிறைய பேருக்கு தெரியாது. கர்மானா கர்மாந்திரம் பண்றதா அப்படின்னா யாராவனுங்க? ஒரு மனிதனுக்கு பிறப்பு 7 பிறவினுடைய பாவ கணக்குகள் நம்முடைய கணக்கிலேயே சேர்ந்துக்கினே வருமா. ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கங்க, இறைவனுக்கு ஒரு அதிகாரம் மட்டும் கிடையவே கிடையாது. என்னடா அதிகாரம் இல்ல அப்படின்னா, பாவத்தை மன்னிக்கக்கூடிய அதிகாரம் அவனுக்கு உண்டு. சரி, நல்லவனா வாழ்ந்தான், ஏதோ தப்பு செஞ்சுட்டான், மன்னிச்சிடலாம், பரவாயில்ல அப்படின்னா. ஆனால் ஒரு மனிதன் தர்மம் செய்து விட்டான் என்றால் அந்த தர்மத்தை தள்ளுபடி செய்யக்கூடிய அதிகாரம் இறைவனுக்கே கிடையாது. இறைவனுக்கே கிடையாதாங்க. இந்த ஒரு அதிகாரம் மட்டும்தான்
ஆண்டவனுக்கே கிடையாதுடா அப்படின்னு சொல்றான். கர்மானா என்ன? யார வந்து போயிடு ஓடியா ஓடியா. கர்மானா என்ன அப்படின்னா பிறப்பு ஏடாமா. இந்த ஏழு பிறவிலே ஒவ்வொரு மனிதனும் செய்கின்ற பாவ கணக்குகள் அனைத்தும் நம்மளுடைய மூட்டையா ஏறிக்கினே வருமா. இப்ப இந்த மனித பிரிவில நீ எந்த தப்புமே செய்யல, கஷ்டம் வருது, ஏன்டா இந்த கஷ்டம் வருது அப்படின்னு ஒவ்வொரு மனுஷனும் நினைக்கலாம். ஏன்டா வருதுன்னா முன் பிறவியினுடைய கர்மம் இதுல சுத்துமா. நீ வந்து நிற்கும். உங்க அழகான ஒரு விஷயத்தை மட்டும் என்னால் சொல்ல முடியும். அது எப்படி அப்படின்னா யுகம் வந்து திரேதா யுகம். இந்த திரேதா யுகத்திலே மனுஷன் என்ன பண்ணானா, ராமாயணத்தில் வருது, வாலியை ராமன் மறைந்திருந்து தாக்கினான் அப்படின்னு சொல்றான். மறைந்திருந்து தாக்கிய ராமன் மறுபிறவிலே துவாபர யுகம் மறுபிறவிலே கிருஷ்ணராக அவதாரம் எடுக்கின்றார். நல்லா கேட்டீங்க, கிருஷ்ணராக அவதாரம் எடுக்கின்றார். அந்த நேரம் பார்த்து மகாபாரதங்கள் முடிந்து 37 வருட காலங்கள் கழித்து பகவான் என்ன செய்யறாரா, மரத்தடியில போய் ஓய்வுக்காக படுக்கிறார். அந்த படுக்கின்ற வேலையில் என்ன நடக்குதா, ஒருவன் வேடுவன் ஒருவன் முயலானதை துரைத்து வருகின்றான். முயலானதை துரைத்து வருகின்றான். அந்த நேரம் பார்த்து முயலானது மறைந்து விட்டது, பகவானுடைய பாதம் அகப்பட்டது. முயலை போன்று தோற்றம் அளிக்கின்றான். அம்பை புற்றினான், இழைத்தான், பகவானுடைய பாதத்தை துளைத்துக் கொண்டே போனான். அப்பதான் ஓடி போய் வேடுவன் பாதத்திலே பணிந்த, சுவாமி என்னை மன்னித்து விடுங்கள், நான் செய்தது தவறுதான் என்று சொல்லி பாதத்திலே பணிந்தானாம். அப்போது பகவான் அழகாக சொன்னார், அப்பா போன பிறவிலே வாலியாக நீ பிறந்தாய், இந்த பிறவிலே நீ வேடுவனாக பிறந்திருக்கிற. போன பிரிவிலே நான் ராமனாக அவதாரம் எடுத்தேன், இந்த பிரிவிலே கிருஷ்ணராக நான் அவதாரம் எடுத்திருக்கிறேன். ஆகையால் உன்னை மறைந்திருந்து நான் பானத்தை தொடுத்தேன். அந்த பிரிவினுடைய தண்டனையை நான் இப்பொழுது அனுபவிக்கின்றேன். இதுதான் கர்மா. இதுல இருந்து ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, அது ஆண்டவனே என்றாலும் செய்த தவறுக்குண்டான தண்டனையை அனுபவித்தே தீர வேண்டும். தப்பில்லான்னு மட்டும் நினைக்கூடாது. இதுக்காக தான் இந்த விஷயத்தை சொன்னேன். முடிந்தவரை நல்லதை செய்யுங்கள், தர்மத்தை நாடுங்கள். தர்மம் எப்பொழுதும் தலை தோங்கும். இறைவனுக்கே அதிகாரம் கிடையாது தர்மத்தை அழிப்பதற்கு. ஆகையினால் தர்மமே உலகத்திலே வெல்லும் என்று கூறி இந்த ஒவ்வொரு மனுஷனுக்கும் பிறப்புன்னு இருக்கும் போது இறப்பு என்பதை எழுதிவிட்டார். வாழ்வாக வாழ்வு மறைந்த அம்மையார் அவர்கள் பேர் என்ன சொன்னீங்க படையப்பா? இன்னும் உயர் திருவாளர் சித்தம்மாள் அவர்கள். இன்னும் உயர் திருவாளர் சித்தம்மாள் அவர்கள் சாலோப சாரூப சாமீப சாயுட்சம் இன்னும் 4ஆம் பதி அடைய வேண்டும். 4ஆம் பதி யாரா அடைவாங்க அப்படின்னாக்கா, முத்தி பெற்றவர்கள் மட்டுமே 4ஆம் பதியை அடைய முடியும் அப்படின்றோம். நம்மெல்லாம் அதுக்கு தகுதியானவங்களான்னு நமக்கு தெரியல. இல்லைன்னா கர்மம் அதிகமா இருந்துக்குன்னே இருந்தாக்கா புழுவாகவோ பூச்சாகவோ மரமாகவோ செடியாகவோ கொடியாகவோ ஒரு மனிதன் பிறந்து கொண்டே இருக்க வேண்டுமா. இந்த எந்த தவறு செய்திருந்தாலும் இறைவனானவன் மன்னித்து முத்தியடை வேண்டும் என்பதற்காக நாடகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாடகத்தை பாராட்டி உற்றார் உறவினர்கள் அனைவருமாக சேர்ந்து 201 ரூபாய் வாரி வழங்கியிருக்கிறார்கள். அன்புள்ளத்திற்கு நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்லுமாக நிறைந்திருக்க இறைவனை பிரார்த்திக்கின்றோம். அவருக்கு என் மேல பாசமே கிடையாதுடா. என் கணவருக்கு என் மேல பாசமே கிடையாது. எதுக்கு பண்ணிக்கிற? ஏண்டா அங்க பாட்டு யாரோ வரதாக்குது, யாரா இருக்குண்டா? ஆமா அது யாரா இருக்கு பாருடா. டேய் ஐயோ ஐயோ சாரு வாடகை தந்துக்கிறாங்க. நீ மேல நின்னு பாரு, நான் கீழே நின்னு பாரு. எதிர கீழே இருந்து பாக்க போற? இல்லம்மா, நீ மேல நின்னு பாரு, நான் கீழே உட்கார்ந்து பாக்குறேன். ஏண்டா யாரோ வரதா பாரு, யாரு பாரு. டேய் பாய், டேய் டேய் அவன் மட்டும் தான் வருவான்னு பார்த்தா கூட ஸ்கூல் பசங்க இட்டாரடா. ஸ்கூல் பசங்க இல்லம்மா, அவங்க பசங்களா இருக்குமா. டேய் டேய் டேய்
இங்க தாண்டா வராவா இந்த நாடு சரித்துல வராவா அம்மா வீட்டுக்கு தானே வரா எங்கடா அம்மா ஊடியா எங்க சம்பாதிச்சு வச்சுக்கிறாவா அம்மா ஊடியா டேய் அவ வந்தானா பேசவே கூடாது டேய் அவ இங்க வரவே கூடாது நான் பேசக்கூடாதா ஆமா யாருமே நம்ம பேசக்கூடாது அது மட்டும் இல்ல இப்போதே போய் 64 வாயர் படியும் ஏத்து போடுறா மூடிடு இங்க வரவே கூடாது அவ அம்மா அது சந்து டேய் ஈர களிமண் இல்ல அது வச்சு அப்படியே பூசிடுறேன் பூசிடுறியா டேய் அவன் கிட்ட வரும்போது எனக்கு தலைவலின்னு சொல்றேன் நல்லா தாங்க செக்குல மேலியா ஏய் நான் யாரியாவா ஏ ஓலப்பள்ளியா சக்காலத்து யாரியா உனக்கு கேட்டாங்களா அடியா நான் டட்டுறியா அதுல நான் கேட்டு நான் என்ன டேய் அறிவே நான் தலைவலின்னு சொல்றேன் அப்படியே அவ திரும்பி போயிடுவான் ஆமாடா நல்லா தாங்க சொல்லிட்டேன் டேய் அப்படியே சொல்லக்கூடாது அப்படியே சொல்லாத டேய் அவ வரவே கூடாது இங்க வந்தா அப்படியே திரும்பி போயிடணும்டாவா அப்படி திரும்பி போயிடு ஆமா சரி எனக்கு தலை வலிக்குதுடா. தலை எங்குது வயிறு எங்குது. சொன்ன தலை வலிக்குது. அடி போமா கோடகாலிக்கு போதவல. தாயில மாத்தி 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 புடிக்குது என்ன? ஏய் புடிக்குறாங்க. தாயில இது ஓடுமான்னு கேக்குறா. தாயில
ஏமா ஏண்டா உனக்கு தைலம் ஓனா யாருக்கு டேய் சனினே எந்த டைம் ஓட மாட்டேங்கற ஏய் என்ன ஜெண்டு பாம்பு ஓணுமா அமுதாஞ்சன் ஓணுமா ரெண்டுமா தைலம் ஓணுமா இல்லனா ஆட்டோ பாம்பு ஓணுமா ஏய் எதமான ரேடுக்கு எனக்கு தலை வலிக்குதுடா 5 நாட்கள ஏண்டா என்னமா நான் யாருன்னு எனக்கு தெரியலையா தெரியலையாமா ஏண்டா குரல சொல்லி கேக்குறேன் தெரியலையாமா யாருமா அட பாவி இந்த அரண்மனையை வாழடி வாழியா பரம்பரை வேலை செய்றீங்க ஆரம்பத்துல உங்க தாத்தா வேலை செய்தாரா எங்க தாத்தா செஞ்சாரு கேள்விப்பட்டிருக்கின்றானே நீ அரண்மனை வேலை செய்தாரு அதுக்கப்புறம் உங்க அப்பா வேலை செய்தாரா அதுக்கப்புறம் இப்பதான் நீ வேலை செய்றீங்க எனக்கு இப்பதான் தெரியும் எங்க செய்யறேன் அரண்மனையில வேலை செய்தா ஓ மை காட் காவல்காரனா வேலை செய்தீங்க ஏன்னா உங்க தாத்தா வேலை செய்தாரு எனக்கு தெரியாது உங்க அப்பா வேலை செய்தாரு எனக்கு தெரியாது எங்க அப்பா வேலை செய்யும்போது நீ போய் பாத்துக்கணும் இல்லடா அப்ப நான் சின்ன குழந்தையா இருக்கு தெரியல இல்ல நீ வேலை செய்யும்போது தான் நான் பெரிய பொண்ணா இருந்தேன் அப்ப நான் வேலை செய்யும்போது நீ போய் பாத்துக்கறேன் ஏய் அரண்மனை காவல்காரனடா சரி நீ ஏன்டா அப்படிலாம் போற சரி போற போகட்டும் எங்க அண்ணிக்கு என்னாச்சுடா அண்ணியா அண்ணி ஒண்ணு இல்ல அண்ணி நல்லா தாங்கறா அவ நடிக்கிறான் அவன் மிரட்டுவான் பயப்படாத டேய் எங்க அத்தைக்கு என்ன ஆச்சு தெரியுமா கேளு சத்தமா கேளு டேய் எங்க அத்தை என்னடா ஆச்சு டேய் எங்க அத்தை என்னடா ஆச்சு பலாப்பலானுயா வாயில கீத்து இப்படி பேசு மூணு பேசு கீத்துப்டா கம்மா துண்டு பையானி பாமுக்கா கீத்துப்டா பெரியப்பையா டே புடியோங்கப்பா கீத்துப்பு வாயில கீத்து இப்ப பேசு எங்க அத்தை என்னடா ஆச்சு ஒத்தியா தலைவலிக்குது தலைவலிக்குதா அம்மா கையில் தலைவலியா தலைவலி உன் தலைவலிக்குதா ஹாஸ்பிடலுக்கு போனியா ஹாஸ்பிடல் இருக்குமானே மாட்டு ஆஸ்பத்திரி சாத்திக்கிறான் ஏய் மாட்டு ஆஸ்பத்திரிக்கு போமா ஆமா பாவி நல்ல மருத்துவ பாட்டு இருக்குமா இல்ல அம்மாக்கு மாட்டு ஆஸ்பத்திரியில போய் அந்த ஊசி போட்டாதான் செட் ஆகும் டேய் போட மாட்டேன்டா தலைவலி சொல்றேன் எங்க அண்ணிக்கு சொல்றே எத்தனை நாளடா ஏண்டா அறிவே திங்கள் 1 செவ்வாய் 2 புதன் 3 வெள்ளி 4 வெள்ளி 5 நாளா அடுத்த நாள் கொஞ்சமல்லவே எனக்கு கொஞ்சமல்லவே ஐயோ டேய் 5 நாளா தலைவலி ஜரம் சொல்றாங்க ஏண்டா சரி போனா போகட்டும் வைத்தியமே பாத்தீங்களா இல்லையா வைத்தியாரை கேட்டதற்கே பாதம் என்றாலே எனக்கே பாதம் என்றாலே ஏண்டா வைத்தியர் கேட்டதுக்கு வாதம் சொல்லிட்டாங்க சரி ஏண்டா ஜோசியம் பாத்தீங்களா இல்லையா ஜோசியாரை கேட்டதற்கே தோஷம் என்றாலே எனக்கே தோஷம் என்றாலே அம்மாக்கு தோசமா தோஷம் வாங்கி வச்சா ஏண்டா குழந்தைக்கு தான் பாலகர தோஷம் ஆகுது அம்மா கூட ஆகுதா அவுது சரி அதெல்லாம் போட மாட்டோம் இந்த மாதிரி பந்தை இப்படி சேஞ்ச் வந்துக்கிறோமே என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ பயந்து போயிருக்கிறாங்க ஆமா அதனால உடுக்கு செலவு வச்சு கேட்டீங்களா கேட்கறா உலகை அடித்து கேட்டதற்கே உணரல் என்றாரே எனக்கே உணரல் என்றாரே ஏய் ராஜா ஏதுல கேமரா போய் சாப்பிடு எந்த மாமாயா எப்படி குதுக்கு பாரு என் ஜக்கால் தேர் பத்தது எந்த பச்சு குதுக்கு பாரு யார் அவ சம்பாக்க யார் அவ சம்பாக்க ஆட்டோ விடுவாரா எப்படி வர எங்க யாருல மாடுற அத்தை அத்தை ரெண்டு இட்லியாவது கொடுங்க அத்தை எது தவான் தவான் அத்தை ரெண்டு மாம்பழம் அத்தை தேங்காய் பூரி அத்தை தேங்காய்
கொஞ்சம் காமின்றான். ஏண்டி இதுனா ஒரு விதமா இருக்குது யாட்டியா ஒவ்வொரு விதத்துல இருக்குது பாரு ஆமா இது என்ன பொம்பளை ஆம்பளை இது ஆம்பளை சேர்த்துக்கா பொம்பளை சேர்த்துக்கா தெரியல இதுமா அது ஒண்ணுமே இருக்குமா ஆ? அண்ணி தையா எடுத்தோ அண்ணி நான் தையா மகனே தையா எடுத்தோ நான் தையா மகனே எப்படி பாருங்க அரண்மனைக்கு வந்தாங்க மாங்காய் தேங்காய் எல்லாத்தையும் எப்படி சொல்லுங்க பாரு பாத்தியா என் ஜக்காத்தேர கேவத்து பாரு பைத்து மாங்காய் வேணுமா நான் வேணா அண்ணி இத பாருங்க அண்ணி நான் சொந்த கொண்டாட வந்திருக்கேன் எங்க அண்ணன் இருக்கிறாங்க எங்க அண்ணி இருக்கு சொந்தோ அண்ணி சொந்தா ஏன் வந்த எதுக்கடி வந்த நீ ஏய் அண்ணன் கிடையாது நீ போய் சொந்த கிடையாது நீ அண்ணன் கிடையாது சொந்தம் இல்ல போடி நீ அண்ணன் கிடையாது நீ சொந்தம் இல்ல போடி ஜக்கா சோறு பத்தி வந்து அப்ப சொகுது பாருமா போய் ஐயா பாரு அப்படியேவா அர்த்த போட்ட ஏய் ஊட்டாங்க காமிக்கு சொல்லாமா எங்கடா காசு சொல்றேன் அண்ணா ரொம்ப பசிக்குது மம்மா என்ன கேக்குறீங்க யார் அவ கோயந்தாடி கத்துக்கிட்ட யார் அவ கோயந்தாடி கத்துக்கிட்ட அச்சு வாயில போடுறா பெரியம்மா மாமி என்னதுடா மாமியா என்ன கேக்குறா என்ன கேக்குறா
அப்படியே அவளுக்கு நைட்டு என்கிட்ட மாட்டு வருது நடியா டேய் குண்டாவில் ஒரு பத்து ஆண்டாவில் ஒரு ஐயா நடி எங்க அண்டாவில் ஒரு பத்து குண்டாவில் ஒரு பத்து எல்லாம் கொடுத்தேன் நடி ஐயா நடி எங்க முத்த மக்கத்தையும் புல்லாக்கு மூக்கம் எல்லாம் கொடுத்தேன் நடி ஐயா நடி எங்க எல்லாம் திருவச்ச வாரி வாரி வருத்தீங்க நான் இல்ல சொல்லியே எல்லாம் விட்டு பட்டினி பஸ் இருக்கிறீங்க ஒருவேளை கஞ்சி காய்ச்சி கொடுக்கல நீ அரிசுமைய உணவு இங்க தேவை கிடையாது ஒருவேளை கஞ்சி காய்ச்சி கொடுங்க அதான நாங்க போயிடுறோம் நீ கஞ்சி காய்ச்சி கொடுத்தா போயிடுவீங்க ஆமா இந்த அரண்மனையிலே இருக்க கூடாது ஆமா இங்க உட்காந்து சொத்தெல்லாம் தின்னு தீத்துருவாங்க பொழுது எந்த பேசாக்குதுங்க போற அப்படியே ஆமாடா டேய் இந்த அரண்மனைக்கு வர சொல்ல அம்மா எப்படி இருந்த தெரியுமா ஒல்லியா இருந்தடா ஆமாடா இப்ப ரொம்ப ஒல்லியா இருக்கிறேன்டா ஆமா ஏன்டா இவங்களுக்கு போய் என்ன பண்றது பாரு பஞ்சன்றியா நாட்டுக்கு வந்துக்கிறாங்க மீன் அரிசியாமே என் தாய் விட்டு ஜனம் வருவாங்கடா என் தாய் விட்டு ஜனம் வரும் அவங்களுக்கு ஆக்கி போடணும்டா இவங்களுக்கு ஆக்கி போட்டோம் நானு அம்மா புழு பணியார் மாதிரி அது என்ன தெரியல என்ன அது குழி பணியாரம் நல்லா இருக்கும் ஓடு 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 ராஜா போதுமா அவங்க அப்பா அடிக்கிறாங்க கால் சுத்திய பாம்பு போகுமா கடிக்காம போகுமாடா என் கால் சுத்தியா கிடக்குறப்ப தேவடியா இவளுக்கு சாவு வரலையே உனக்கு வரலையே அவளுக்கு வரலையே என் நாட்டுக்கு வரும்போது கிணறு இல்ல பாய கிணறு சாவர் தானே எதுக்கு வர தண்ணி இல்லையே எதுக்குடா வரவா போடணுமா போட விடியாமா அப்படியே நிக்கணும் ஏன்டா அறிவே டேய் அவ கஞ்சி தான் கேக்குறான் இந்த புய் பூச்சி மேனிங்குது அரண்மனையில இருக்குது பாரு நொய்யி அந்த புய்வெல்லாம் இருக்குது பாரு மிஞ்சரங்க பிஞ்சரங்க மிஞ்சரங்க மிஞ்சரங்க பிஞ்சரங்க கொஞ்சம் எத்தணுமா சரி ஏன்டா எதுல சாப்பாடு செய்யறது அடுப்புல தான் செய்யணும் அடுப்பு கட்ட என்ன வேணும் அது எதுக்குடா ஒரே புள்ள கருப்புள் கொத்தோட்டு பெத்து வச்சுக்கிட்டா அவனுக்கு திருமணமானா வருங்கால மரமா வருவா அவ போய் வெளியே எங்க எடுக்க கூடாது கேக் கட்ட நான் எங்க இருந்து போட்டு வச்சுக்கிறேன் இந்தியா சக்காலத்தை இருக்கு கேக் கட்ட கொடுப்பேன் டேய் வீட்டுக்கு நடிக்குது பாரு வாய மரம் ஆமாடா டேய் வாய மரங்குது பாரு அடி தச்சுட்டு மோன தச்சுட்ட நடுவால எடுத்துன்பா ஐயோ ஆமா சரி ஏண்டா உனக்கு மூட்டை தெரியுமா
ஏமா ஆ, குழந்தைய கல் சீவத்து கூட்டு வாங்கம்மா. கல்லு காய வைப்பாங்க, நல்லா காய வைப்பாங்க. ஏன்டா நான் முன்ன பின்ன கூட அடுப்பு கட்டந்து கிடையாதுடா. அவன் குடும்பம் பண்ணிட்டா பரவாயில்ல, நீ தான் பரவாயில்ல. டேய், முதல்ல சொல்லாதடா இவள கிட்ட. சொல்லாதடா டேய். சொல்லு சொல்லு. டேய். ஒண்ணா பாத்துக்க மாட்டாங்க. ஆனா பின்னாடி பாத்துக்க மாட்டாங்க. என்னடா பின்னாடி பாத்துக்க மாட்டாங்க? பின்னாடி பாத்துக்க மாட்டாங்க. அடுப்பு அப்படி கட்டணும். அடுப்பு கட்டுறா. வாடா. ஏன்டா அந்த செட் ஏத்தா சீக்கிரம் செய்யுங்க. நான் சொன்னனே 1000 சொல்லி போட்டுக்கிறியா? ஓட்ட 1000 ஓட்ட. டேய், சாப்பாடு செய்யற மாதிரி இருக்கணும், அவ ஆக்குற மாதிரி கொடுக்கணும். கூடாது. ஆமா ஆமா, நான் செய்யணுமா? ஏத்துறா உனக்கு அடிச்சுட்டா குரல் அரைக்கிட்டா ஆக்கிங்க. இதோ சாயப்பறானே செத்தா போயிடுறா. அப்படியே என்னத்த நீ செய்ய போற? சாப்பாடு நீயா போற? என்ன போனால போட்டீங்க. அம்மா அந்த தேக்கட்டா. டேய் டேய் டேய், நான் கேக்குறேன் வாடா. அந்த வாய மாட்டே தரா. அம்மா வாய மாட்டே போய் எப்படிமா ஏறியா? ஏய் அம்மா பச்சினிடா நானு. யாரு? நான் பச்சினிடா பாவி. அம்மா நானு. ஏய் அம்மா நான் எது பத்த வச்சாலும் பத்திக்கோ. அப்பேற்பட்ட ஏம்மா எது பத்த வச்சா பத்திக்குமா? ஆமாடா. அப்படியா? ஆ. ஏண்டா நான் இப்ப பத்த வைக்கிறேன் பாரு. பத்து. ஓ நீ எது பஸ்ராயா? என்னடா ஓ எது பஸ்? அடுப்பு நல்லா கட்டிக்கிறேன்னு பாக்குறேன் நானு. இந்த அடுப்பு நல்லா இருக்கு. யாரு நீ காலை விரிச்சுக்கிறாங்க? அப்படியே காலை விரிச்சுக்கிறாங்க. துணி மாட்டீங்க. நம்ம 2 பேர் செய்யலாமா? நம்ம 2 பேர் செய்யலாம். ஏன்டா அறிவே நான் பத்த வைக்கிறேன் பாரு. யாரியா வத்துக்கு ஏறின்னு வா. அம்மா நான் பத்த வைக்கிறேன் பாரு. ஏய் ஏன்டா அறிவே காணாத்தி கல் எடுப்பே கரமாடி காணாத்தி கல் எடுப்பே கருமாடி நெல்லி எடுப்பே. முடியல. ஏன்டா அந்த அம்மா கொல்ச்சல். யாரு பத்தினி கொல்ச்சே ஏறில? அவ கொல்ச்சே ஏறி போச்சு. ஆமா ஆமா ரொம்ப சொல்லுவாங்க பத்தினி. டேய் நான் பத்தினி தான். ஆமா சொல்லுவாங்க என்ன? ஏய் இவா சரினே முன்னாடி ஜாயினி வைக்கற. ஓ எப்படிங்கற பாரு, காட்டாரி மெரிக்கறா பாருமா. எப்படிங்கற பாத்தியா இது?